இந்தியன் பாலிட்டி டாபிக் இது பார்த்தோம்னா நமக்கு குரூப் 1ல் 40 கொஷின்ஸ், குரூப் 2 and 4ல் வந்து 15 கொஷின், 15 கொஷின் கேட்க போறாங்க. இது வரைக்கும் இந்த குரூப் 2A மெயின்ஸ் வரைக்குமே 2020லேருந்து 25 வரைக்கும் நமக்கு மொத்தமாக 726 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து டாபிக் வைஸா பார்த்தோம்னா எந்த டாபிக் வெயிட்டேஜ், இப்போ முன்னாடி எல்லாம் குரூப் 1 அப்படின்னா 25 கொஷின் கேட்பாங்க. குரூப் 2 குரூப் 4 அப்படின்னம்னா மேக்சிமம் ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் போகும். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு எடுத்த ஸ்பிட் அப். ஏன்னா இந்த இப்போ சொல்லியிருக்க பேட்டர்ன் படி எக்ஸாம் நடக்கல, இனிமேல் தான் நடக்க போகுது. இவ்வளோ கொஸ்டின் கேட்போம்னு சொல்லி கரெக்டாக கேட்பாங்களான்னு தெரியல. இதுல எதுக்கு வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமான கொஸ்டின் எந்த டாபிக்ல வந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல மட்டும் 90 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 90 கொஸ்டின்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா நமக்கு 6 உரிமைகள் தான் இருக்கு. அது அமெரிக்கால இருந்து எடுத்துட்டோம். 3வது பகுதியில் இருக்கு ஆர்டிகல் 12லேருந்து 35. அதுக்கப்புறம் ஆர்டிகல் வைஸா சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, இதெல்லாம் கேட்டா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவோம். 10th புக்ல ஒரே ஒரு பக்கம் சிங்கிள் பேஜ் இருக்கு, அதை படிச்சோம்னா ஒரு கொஸ்டின் பண்ணிடலாம். அது இல்லாம இது ஓரியன்டா இருக்கக்கூடிய ஜுடிஷியல் ரிவ்யூ, அப்ப இது சம்பந்தமான கேஸ், இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது நீதி புனராய்வு. நீதி புனராய்வு சம்பந்தமா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, the பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. இது என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடியது. இதுல முதல் உரிமையா இருக்கக்கூடிய சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை ஸ்டார்ட் ஆகிறது ஆர்டிகல் 14ல. அப்போ 12, 13 எதை சொல்லுது? இந்த உரிமைகள் அப்படிங்கிறது அரசு நமக்கு கொடுத்திருக்கிறது, அதை மீறக்கூடாது அப்படிங்கிறது. அப்ப யாரு அரசுன்னு ஒரு கேள்வி வரும். அப்ப அரசு என்பதன் பொருள் தான் 12. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 13 என்ன சொல்லுதுன்னா, இந்த உரிமைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எந்த ஒரு சட்டமும், இந்தியாவில் சட்டம் ஏற்றுக்கான அதிகாரம் யாற்று இருக்கு? ஒரு நாட்டாம பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்றதுல இருந்து அது செல்லாது. ஆனா நம்ம சட்டம் ஏற்றுறதுக்கு யார்கிட்ட கொடுத்துருக்கோம்னா பார்லிமெண்ட், இன்னொன்னு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அப்ப இந்தியா முழுசுக்கு பொருந்தக்கூடிய சட்டம் என்றால் பாராளுமன்றம், ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு மட்டும்னா மாநில சட்டமன்றம், இவங்க தான் சட்டம் ஏற்றுவாங்க. இந்த சட்டங்கள் பகுதி 3 மீறக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதுதான் ஆர்டிகல் 13 சொல்லக்கூடியது. இப்ப நோ லா ஷால் வயலேட் பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிம்பாங்க. ஒருவேளை வயலேட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? வயலேட் பண்ணுச்சுன்னா செல்லாதுன்னு நீதிமன்றம் சொல்லிடுவாங்க. நம்ம டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலான்னு சொல்லக்கூடியது 6வது அடிப்படை உரிமை ஆர்டிகல் 32. எப்பொழுது நமக்கு அடிப்படை உரிமை மீறப்படுகிறதோ, மறுக்கப்படுகிறதோ, அப்ப டைரக்டா நீங்க சுப்ரீம் கோர்ட்டு கதவையே தட்டலாம் அப்படின்னு ஆர்டிகல் 32 வந்து நமக்கு வந்து சொல்லுது. இது நீதி புனராய்வு அப்படிங்கிற ஸ்கோப் அப்ப எந்த ஆர்டிகல்ல வெளிப்படையா சொல்லல, இன்டைரக்டா இம்ப்ளிசிட்டா எங்க நமக்கு தெரியுதுன்னா ஆர்டிகல் 13ல தான் தெரியுது. இப்ப 13 படி நமக்கு என்னன்னா, ஒரு சட்டம் போடும் பொழுது அது செல்லுமா செல்லாதான்னு பார்க்கக்கூடிய இடம் தான் இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் இதுக்கு மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னொரு காரணத்துக்காக பண்ணலாம். ஒண்ணு, அடிப்படை உரிமையை மீறிச்சுன்னா அது செல்லாதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு ஒரு கோட்பாடு. அதாவது இந்த அரசியலமைப்பை நம்ம திருத்தலாமா வேண்டாமான்னு கேட்டா முதல்ல திருத்தக்கூடாதுன்னாங்க, அதுக்கப்புறம் திருத்துங்க ஆனா அடிப்படை கட்டமைப்பை மீறாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அடிப்படை கட்டமைப்பை மீறாதைன்னு சொன்னதுனால எதெல்லாம் அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறத யார் வச்சிருக்காங்கன்னா அதுவுமே சுப்ரீம் கோர்ட் தான் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு சட்டம் இயற்றப்படும் பொழுது அது செல்லுமா செல்லாதான்னு கேட்டா 2 விஷயம் பார்ப்பாங்க. ஒண்ணு, அது அடிப்படை உரிமையை மீறுதான்னு பார்ப்பாங்க. 2வது, அடிப்படை கட்டமைப்பை மீறுதான்னு பார்ப்பாங்க. இது 2ல எதை வயலேட் பண்ணாலும் அந்த சட்டம் செல்லாது. இப்ப தலைகீழாகத்தான் நடக்க வேண்டும் அப்படின்னு பார்லிமெண்ட் ஒரு ஆக்ட் போடுறாங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா அது அடிப்படை உரிமையை மீறுது. இதுதான் இதுல இருக்கக்கூடியது. ஜெனரல் கொஸ்டின் என்னன்னு பார்த்துருவோம். நீதி புனராய்வு அதிகாரம் இதனுடன் தொடர்புடையது. அரசியலமைப்பிற்கு எதிரான நாடாளுமன்ற கூட்டங்கள் இல்ல சட்டங்கள் அரசியலமைப்பிற்கு முரணானவே அறிவித்தல். அப்ப ஒரு சட்டம் ஏற்றும் பொழுது அது அரசியலமைப்பு முரணா இருந்தா செல்லாதுன்னு அறிவிக்கலாம். ஜுடிஷியல் ரிவ்யூ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீதி புனராய்வின் தேவை, எதுக்காக இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ தேவை அப்படிங்கிறதுல தவறானதை கேட்கிறாங்க. அரசமைப்பே அனைத்திற்கும் மேலானது என்ற கொள்கை. இப்ப அரசியலமைப்பு இருக்கு, இந்த அரசியலமைப்பு தான் பாராளுமன்றத்தை உருவாக்கி இருக்கு. அப்ப பாராளுமன்றம் நினைச்சா அவங்க இஷ்டத்துக்கு சட்டம் போட முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த பாராளுமன்றத்தை உருவாக்குனது அரசியலமைப்பு. அந்த பாராளுமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை மீறும் பொழுது, இல்லப்பா உன்னை உருவாக்குனதே நான் தான், உனக்கு மேல நான் தான் சுப்ரீம், அப்ப சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறத என்ஷூர் பண்ணணுங்கிறது ஜுடிஷியல் ரிவ்யூ. ஒருவேளை பாராளுமன்றம் அப்படி தேவையில்லாத சட்டங்கள் ஏற்றுனாங்கன்னா நம்ம கோர்ட்டுக்கு போய் அதை செல்லாதுன்னு சொல்லுங்க, அவங்க இஷ்டத்துக்கு சட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்டு வாங்கிடுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரும். 2வது, கூட்டாட்சி சமநிலை. இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அடிக்கடி சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. சண்டை வந்தா நம்ம எங்க போவோம்? கோர்ட்டுக்கு தான் போவோம். அப்ப அரசமைப்பே உருவாக்கிருச்சு கூட்டாட்சின்னு சொல்லிட்டு,
மத்திய அரசு இருக்கு, மாநில அரசு இருக்கு, ரெண்டு பேர் இருக்கும்போது ரெண்டு கடையில சண்டை வந்துச்சுன்னா அதை மெயின்டைன் பண்றது யாரு? கோர்ட்டு. அப்ப அந்தையும் சமாளிக்கணும்னா ஜுடிஷியல் ரிவ்யூ தேவைப்படுது. ஏன்னா அவங்களுடைய அதிகாரத்தை மீறி ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்கன்னா, இல்லங்க இதை செய்ய வேண்டியது மாநில அரசு, இது எப்படி மத்திய அரசு பண்ணலாம், இதை நீங்க செல்லாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம கோர்ட்ல கேட்போம். அப்ப ஜுடிஷியல் ரிவ்யூ தேவைப்படுது. அடுத்து டு ப்ரொடெக்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது வெளிப்படை ஆர்டிகல் 13 இருக்கு. அடிப்படை உரிமையை மீறக்கூடிய எந்த சட்டமும் செல்லாது அப்படிங்கிறாங்க. மூணுமே வரும். அடுத்து மக்களின் விருப்பமே அனைத்திற்கும் மேலானதாக, நம்ம விருப்பம் எல்லாத்துக்கும் மேலானதாக கிடையாது. ஏன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு ஆர்டிகல் 14 சொல்லுது. எல்லாரும் சமமா இருப்பேமே தவிர யாரும் சட்டத்தை விட உயர்வானவங்க கிடையாது. மக்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்திய அரசியலமைப்பு. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் முகப்புரை தொடங்குது. இந்திய மக்களாகிய நாங்க தான் இந்த இந்தியாவே உருவாக்குறோம்னு சொல்றோம். அதுக்காக நம்மளே மீற முடியாது. அப்போ 4வது பாயிண்ட் மட்டும் தப்பு. ஸோ 4 ஒன்லி ராங். அடுத்த கொஸ்டின்னா, இது ரிலவெண்டா நடந்த சண்டை, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும். இப்போ என்னன்னா, இந்தியாவில் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பொழுது பேக்வர்டு கிளாஸுக்கு ரிசர்வேஷன் கிடையாது, SC/ST ரிசர்வேஷன் மட்டும்தான் இருந்தது. தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டதுனால ஒரு வழக்கு போகுது, சண்பகம் துரைராஜன் வழக்கு அப்படின்னு சொல்லி வழக்கு. இந்த வழக்குல எதுக்குங்க நீங்க ரிசர்வேஷன் கொடுத்தீங்க, அடிப்படை உரிமையில பேக்வர்டு கிளாஸ் ரிசர்வேஷன் இல்லைன்னு இருக்கு, எப்படி கொடுக்கலாம்னு கேட்கும்போது DPSP சொல்லியிருக்காங்கல்ல வீக்கர் செக்ஷனுக்கு வந்து ஏதாவது பண்ணலாம் சொல்லிட்டு, அதனால நாங்க பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்ப கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது, அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் DPSP என்ன பண்ணக்கூடாதான், அடிப்படை உரிமையை மீறக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப வேற வழி இல்லாதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா, எந்த அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அரசியலமைப்பை உருவாக்கியதோ அதே கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, முதல் சட்ட திருத்தம். இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 4 கல்வி நிறுவனங்களில் பேக்வர்டு கிளாஸ் ரிசர்வேஷன், ஆர்டிகல் 16 சப்கிளாஸ் 4 எம்ப்ளாய்மெண்ட்ல பேக்வர்டு கிளாஸ் ரிசர்வேஷன், இதை கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம், அடிப்படை உரிமையை மீறக்கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு இருந்தவங்க 1967 கோலக்கநாத் வழக்குன்னு ஒரு வழக்கு. இப்ப இந்த கோலக்கநாத் கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, அடிப்படை உரிமைகள் புனிதமானது, அந்த புனிதம் சாக்ரோசாங்க்ட், அதை நீங்க தொடவே கூடாது, திருத்தவே கூடாது அப்படின்ட்டாங்க. இப்போ கோலக்கநாத் வழக்குல இப்படி சொன்ன உடனே இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, பார்லிமெண்ட், அப்ப இந்திரா காந்தி அம்மா கவர்மெண்ட் அதை ஏத்துக்குவாங்கன்னா என்ன திருத்தக்கூடாதுன்னு சொன்னா மாட்டாங்க இல்லையா. அப்ப 24th அமெண்ட்மெண்ட் போடுறாங்க 1971. என்ன சொல்றாங்கன்னா, பாராளுமன்றம் அரசியலமைப்பின் எந்த பகுதியையும் திருத்தலாம், எல்லாத்தையுமே திருத்துவோம், இன்க்ளூடிங் பார்ட் 3, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அது முதற்கொண்டு நாங்க திருத்துவோம் அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது, அடுத்து ஒரு வழக்கு வருது 1973 கேசவானந்த பாரதி வழக்கு. அப்ப இந்த வழக்குல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி கோலக்கநாத் வழக்குல திருத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கேசவானந்த பாரதி வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, திருத்திக்கங்க, ஆனால் அடிப்படை கட்டமைப்பை மீறக்கூடாது. இப்ப திருத்தரங்கிற பேர்ல நாளைக்கே இந்தியாவுக்கு பிரசிடென்ட் வேணாம், பிரதமரே எல்லாத்தையும் பாத்துக்குவாரு, இல்ல இந்தியாவுக்கு மக்களாட்சி வேணாம், சர்வாதிகாரத்தை கொண்டு போயிடலாம், இதெல்லாம் திருத்தம் தானே. இல்ல இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற நாடா இருக்கு, இந்தியா செக்குலர் கண்ட்ரி, இதை வந்து ஒரு ஹிந்து கண்ட்ரி, இல்ல வேற ஒரு ரிலீஜன் கண்ட்ரி அப்படின்னு சொன்னா தப்பு தானே. அந்த மாதிரியான திருத்தங்கள் கொண்டு வந்தா அது அடிப்படை கட்டமைப்பை மீறுகிறது, அதை செல்லாதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு புதுசா ஒரு தியரியை சொல்றாங்க, டாக்ட்ரைன் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது 1973 கேசவானந்த பாரதி கேஸ் வழக்குல வருது. இப்ப இதுக்கப்புறமா என்னாச்சுன்னா 42nd அமெண்ட்மெண்ட் வருது 1976. இதுல இவங்க வந்து என்னன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு புதுசா ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதுன மாதிரி புதுசா ஒரு வெர்ஷனே கொடுக்குறாங்க. அதனாலதான் 42nd அமெண்ட்மெண்ட் நம்ம என்ன சொல்றோம், மினி கான்ஸ்டியூஷன், குறு அரசியலமைப்பு, இல்ல சிறு அரசியலமைப்பு, அல்ல குட்டி அரசியலமைப்புன்னு சொல்லப்படுகிறது. அப்ப இதுல நிறைய ஃபீச்சர்ஸை வயலேட் பண்ணதுனால இந்த 42nd அமெண்ட்மெண்ட்ல சொன்ன சில விஷயங்கள் செல்லாதுன்னு சொல்லி 1980 மினர்வா மில்ஸ் கேஸ் வழக்கில் சொல்றாங்க. அடிப்படை உரிமைகள் பெருசா, அரசின் வழி நெறிமுறைகள் பெருசா அப்படின்னு சொல்லி கேட்டா, இவங்க 42nd என்ன பண்ணிட்டாங்கன்னா, DPSP ரொம்ப உயர்வானது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து தாழ்வானது அப்படின்ட்டாங்க. இதை மாத்துறதுக்கு தான் 1980 மினர்வா மில்ஸ் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, DPSPயும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ஒரு வண்டியோட 2 சக்கரம் மாதிரி, 2 சக்கரத்துல ஒரு சக்கரம் உயர்வாக தாழ்வா இருந்தா வண்டி ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதை 42nd அமெண்ட்மெண்ட்ல சொன்னாங்களோ அதை செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இதோட இந்த சண்டை வந்து முடிஞ்சு போச்சு. இப்ப இதை வச்சு இவங்க கேள்வி கேட்டது பாருங்க, கீழ் கண்ட எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீதான நாடாளுமன்றத்தின் சட்டத்திருத்த அதிகாரத்தை வரையறுத்தது, எதுல லிமிட் பண்றாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணக்கூடாது லிமிட் பண்றாங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு 1973. கோலக்கநாத்துல தான் இவங்க என்ன சொல்றாங்க, திருத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க, அடிப்படை உரிமைகள் புனிதமானது அப்படிங்கிறது கோலக்கநாத் வழக்கு. அடுத்து மினர்வா மில்ஸ் சொன்னா, அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் மாற்ற இயலாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது, அடிப்படை அம்சங்களை நீங்க மாத்த முடியாது அப்படின்னு உறுதி பண்ணது எதுன்னு கேட்டா மினர்வா மில்ஸ் வழக்கு. இதோட முடிஞ்சிருச்சு.
தேங்க்யூ.